அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2-3 வாரமா நம்ம பண்டரிப்பூர்ல பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கிற பாண்டுரங்க விட்டலர் அவளோட பக்தர்களோட சரிதத்தை பார்த்துன்னு வரோம். பண்டரிபுரம் பாண்டுரங்க விட்டலர் அப்படின்ன உடனே முதல்ல நமக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வருது நாமதேவர், ஏக்நாதர் இவாள்லாம் தான். இன்னைக்கு அதே மாதிரி நமக்கு ஒரு தெரிந்த பெயரா இருக்கலாம், ஆனா தெரியாத சரித்திரமா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பக்தரோட சரித்திரத்தை தான் நம்மளோட இன்னைக்கு நளினி கோபாலன் அவர்கள் பகிர்ந்து கேட்கிறார். வணக்கம்மா. வணக்கம்மா. நமக்கு நார்மலி நமக்கெல்லாம் நம்ம சவுத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம கோவில்லாம் உடனே திருப்பதி நினைச்சுப்போம், இல்ல ஸ்ரீரங்கம் நினைச்சுப்போம், காஞ்சிபுரம் நினைச்சுப்போம், சிதம்பரம் இந்த மாதிரி நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? சட்டுன்னு கோவில் கிடைச்சா. அதே மகாராஷ்டிரால கோவில்லாம் முக்கியமா அவளுக்கு பண்டர்பூர் தான் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் கொல்லாப்பூர் வருது வேற விஷயம் வச்சுக்கோங்க. பட் முதல்ல அவ என்னதான் கணபதி அந்த பாடெல்லாம் பாடினா கூட நிறைய பஜன், நிறைய பக்தான் நம்ம பிரபலமா கேள்விப்படுறது பண்டர்பூர் பத்தி தானே இல்லையா? அதுல நாமதேவர், ஏகநாதர் இவெல்லாம் சொல்லவே வேண்டாம். இவர் வாயை திறந்தாலே எனக்கு பண்டர் தான் என்னோட, எனக்கு அம்மா தான் அவர், அப்பா தான் அவர், அந்த மாதிரிலாம் ரொம்ப அழகா பாடி இருக்காரு. சோ அவரை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை நான் இன்னைக்கு ஷேர் பண்றேன். அதுக்கு இவரோட பூர்வீகத்தை முதல்ல பார்க்கலாம். எங்கேயுமே இந்த ரூட்ஸ் தானே ஆரம்பம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இவரோட பானுதாசன் ஒரு பக்தர் இருந்தாராம். அவருக்கு பயங்கர பக்தி, விட்டலன் மேல ரொம்ப அவரை பண்ணி அப்படியே லைஃப கழிச்சுட்டு இருக்காரு. இதுல அனுப்புற ஹம்பில விஜயநகர் ராஜா பண்டர்பூர் பெருமாளை பத்தி ரொம்ப கேட்கவே அவரும் மானசீகமா வேண்டின்னு இருக்காரு. இந்த பண்டரிநாதனை எனக்கு உன்னை எப்படியாவது என்கிட்ட அழிச்சு வரணும் ஆசை, எண்ணூர்ல உன்னை ஸ்தாபனை பண்ணி நாங்க உன்னை பூஜை பண்ணி உன்னை சேவிக்கணும், உன் மேல பஜனை பாட்டு பாடணும்னு ஆசை. இந்த பக்தனோட கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டாங்க ரொம்ப கேட்கவே விட்டல் அவருக்கு அசிரீரியா சொல்றான் போது கசிரியில சொப்னத்திலே அவர் சொல்றான், நான் வரேன் எல்லாம் பண்ணுவேன், ஆனா நீ ஒரு தப்பு பண்ணா மட்டும் உடனே உன் ஊரை விட்டு போயிடுவேன். நீ தப்பு பண்ணாது இருக்கிற வரைக்கும், நல்லபடியா நீ பண்ற வரைக்கும் நீ தப்பு கணக்க பண்ணிட்ட, அது அறிஞ்சோ அறியாமல் அது எனக்கு தெரியாது. தப்பு நடக்கக்கூடாது. தப்பு நடந்தா உடனே உன் சாம்ராஜ்யத்தை விட்டு நான் உடனே அடுத்த செகண்ட் கிளம்பிடுவேன் அப்படிங்கிற. நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கவே என்னாச்சு, அங்க பண்டர்பூர்ல இருந்து பெருமாள் இங்க வந்துடுறேன். இவளும் ரொம்ப ஜாலியா இங்க பண்ணிட்டு இருக்கா, பஜனை பண்றதும் பாடுறதும் அவருக்கு பூஜை பண்றதும் சத்சங் பண்றது ரொம்ப ஆனந்தமா அங்க கால சுபீட்சமும் நல்லா இருக்கான் பண்டர்நாத் இங்க வந்ததுனால. ஆனா அங்க பண்டர்பூர்ல மனுஷாளுக்கு வேற இருந்த மரம் போற ஆயிடுத்து, அவளுக்கு லைஃபே போன மாதிரியே ஆயிடுத்தான். பானுதாசன் அங்கதான் இருக்காரு இப்போ. அவர் பார்த்தார் அவருக்கு பண்டர்நாதன் இல்லாம இருக்கவே முடியல. அவரும் தீவிர பக்தர் இல்லையா? அவன்கிட்ட வேண்டதார் போல் இருக்கு. ஒரு நாள் குளிச்சிருந்தது, இப்படி பண்ணிட்டே பண்டர்நாதா, நாங்க உன்னை பார்த்துட்டு இருந்தோம், உன்னை தரிசனம் கொடுக்க முடியாது, எப்படி நாங்க கிளம்பி போயிட்டேன், நாங்க பண்ண பாவம் என்ன, நீ என்ன பண்ணிதே தெரியாது, நீ திருப்பி இங்க வரணும் அப்படிங்கிறாராம். இப்ப பண்டர்நாத் ஏதோ ஒரு விளையாட்டு லீலை பண்ணாதானே திருப்பி வர முடியும். அப்படின்னு இருக்கச்சு என்ன பண்ணாதான், பண்டர்நாதன் கோவில் அவரோட கழுத்துல நவரத்ன மாலை ராஜா பண்ணி போடுறான். அந்த தன் ஊருக்கு அழிச்சுன்னு போன அப்புறம் விஜயநகர சாம்ராஜ்ய ராஜா அந்த மாலை எப்படியும் எடுத்து இவர் குளிச்சுட்டு எழுந்துக்கச்சு இவர் கட்சி அந்த மாலை விழுற மாதிரி பண்ணிடுறான் பண்டரிநாதன். என்னது குளிச்சுட்டு ஊரெல்லாம் தேடின்னு வரான். எப்படியோ யாரும் எப்படியோ நியூஸ் சொல்லி ஒருத்தரோட கழுத்துல இந்த மாதிரி ஒரு பக்தர் இருக்காரு, ரொம்ப அழகான ஒரு ஹாரம் இருக்கு நவரத்ன மாலை, இவர் அவ கண்ணில் படுறா. தேடின்னு வர வேலைக்காரா அந்த காவலாடி உடனே என்ன ஏதுன்னு கேட்காம அப்படியே கொண்டு போய் ராஜா நேரம் நிறுத்துறான். ராஜாவும் ஒரு நிமிஷம் யோசிக்காம உனக்கு எப்படி கிடைச்சது என்ன ஏதுன்னு கேட்காம அவனுக்கு அவ்வளவு ஒரு தீவிர ஆத்திரம். நான் போட்ட நகையை பண்டர்நாதன் யாரோ திருடின்னு போயிட்டானே அந்த மாதிரி ஆதங்கம். இவன் கழிவுல ஏத்துக்கோ அப்படின்னு விடுறா போயிட்டு நேரம் கழிவுல ஏத்துமே நிக்க வைக்கிறான். அந்த ஏத்த போற அந்த கழிவுல அந்த கழிவு இப்படி பாக்குறான் இந்த பானுதாசன். இவர் பார்த்தது உடனே அந்த கழுமரம் ஒரு மரமா மாறி பச்சை இலையான்னு துளிக்க ஆரம்பிச்சுதான். நம்ம இதை காமபாத்திர கதையில பார்த்தோம்ல, பக்த அவளை புதைச்ச இடத்துல உடனே வந்தது இல்லையா? அதே மாதிரி இவ திருஷ்டிப்பட்ட மாத்திரத்துல அதுல என்ன ஆயிடுது, இலை துளிக்க ஆரம்பிக்கிறது. அதை பார்த்து பயந்து ஓடி போய் எல்லாரும் ஓடி ராஜா கிட்ட சொல்றா. ராஜா பார்த்ததும் அப்பதான் அவனுக்கு உரைச்சிருக்கு, என்ன எதுன்னு கேட்கற போது இவர் சொல்றாரு இந்த மாதிரி ஆயிடுதுன்னு. அச்சோன்னு அவர் காதுல விழுத்து ரொம்ப மன்னிப்பு கட்டின்னு திருப்பி என்ன பண்ண பண்டநாதன் உடனே வரான். அவருக்கு திருஷ்டி, அவருக்கு ஞான திருஷ்டி இல்ல அசிரீதி நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி. நான் சொன்னேன், என்ன சொன்னேன், தப்பு நடந்தா இங்க இருக்க மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா, இப்ப நான் கிளம்பி எங்க ஊருக்கு போறேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறான். அதோட அந்த சரித்திரம் முடிஞ்சுடுறது. நீங்க கொஞ்சம் உங்க கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நெத்தி மறைக்கிற மாதிரி. அப்படியா? கொஞ்சம் இப்ப சரியா தெரியுதா? இதுல என்ன எழுதுனா, இன்னொரு என்னன்னா, இந்த பானுதாசருக்கு ஒரு பிள்ளை சக்கரபாணி.
சக்கரபாண்டியன் பிள்ளை பேரு சூரிய நாராயணன் பேராம். அவளோட வைஃப் பேர் ருக்மிணின்னு பேரு. இவாளுக்கு பிறந்தவர் தான் ஏகநாதர். சோ மொத்தத்துல ஓ பானுதாசரோட கொள்ளு பேரன், கொள்ளு பேரன். பேரனுக்கு பிறந்தவர். ஆனா அதே ரத்தத்தை ஊறினவர் இல்லையா அவர், அந்த அன்செஸ்ட்ரல் அப்படியே பக்தி 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 அந்த மாதிரி அப்படியே வேறு அப்படி நல்லா வளர்ந்துட்டு வருது. சின்ன வயசுல ரொம்பவே ஞானோதயமா இருப்பாராம், அப்படியே பெருமாள் பக்தி. ரெண்டாவது வரைக்கும் யாரும் பிச்சைக்காரர்ல பார்த்தா இல்லைன்னு சொல்லவே தோணாதான், எதை கேட்டாலும் கொடுத்துருவாராம். ஒருத்தர் வந்து பசியா இருந்தா அவருக்கு தாங்காது. இந்த மாதிரி நல்ல குணத்துல படிப்புலயும் ரொம்ப கெட்டிக்காரா இருக்காராம். இப்ப அவர் அப்பாவுக்கு வந்து இவர் பார்த்து தோன்றது, இவ்வளவு நல்லா இருக்காரே, இவ்வளவு கெட்டிக்காரா இருக்கு, இவர் நல்ல ஒரு குரு கிட்ட கொண்டு போய் விடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். சரி, அங்க ஜனார்தனன் ஒரு குரு இருக்கிறான் பக்கத்து ஊர்ல, அவர்கிட்ட கொண்டு போய் இவர் அழைச்சின்னு போய் குரு உபதேசம் பண்ண. அவர்கிட்ட அந்த காலத்துல குருகுல வாசம் பண்ணுவா இல்லையா, மேபி இதெல்லாம் ஓரளவு 14th century அந்த பீரியட் நடந்ததுன்னு படிச்சிருக்கேன். அப்ப வந்து கொண்டு விடுறச்ச அந்த குரு என்ன பண்ண, இவரை பார்த்துட்டு உனக்கு என்ன வேணும், குழந்தைய கேட்போம் இல்லையா, சின்ன குழந்தையா இருந்தா. ஏகநாதர் வந்து எனக்கு வந்து உங்க சிஷ்யனா ஆகணும் அப்படிங்கிறாராம். அதை பார்த்து அவருடைய ஆச்சரியப்பட்டு போய், இந்த குழந்தைய கண்டிப்பா நம்ம கிட்ட சேர்த்து எல்லாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த குழந்தைய கத்து கொடுத்து இவனும் ஒரு பெரிய ஞானி ஆகணும்னு தன்கிட்ட அழைச்சின்னு வந்து எல்லா உபதேசம் பண்ணி கத்து கொடுக்கறாராம். அவர் எல்லாம் கிடுகிடுன்னு கத்துன்னு இருக்கு. இதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கட்டுவார், அவரோட எவ்வளவு சின்சியர் எஃபர்ட்னுட்டு. அவர் நன்னா பண்றதை பார்த்து பார்த்து அந்த ஆசிரமத்தை கணக்கு வழக்கெல்லாம் இவர்கிட்ட நீ பாத்துக்கோ அப்படின்னு கொடுத்தாராம். அப்புறம் இப்படி பார்த்துட்டு இருக்கச்சு ஒரு நாள் என்னாச்சு, ராத்திரி கணக்கை டேலி பண்றச்சு ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் வந்து உதச்சிது, சரியா டேலி ஆகல, வரவு செலவு ரெண்டும். அவர் ராத்திரி ஃபுல்லா உட்காந்து முயற்சி பண்ணி பாடுபட்டு அந்த கணக்கை டேலி பண்ற, எங்க போச்சு ஏது போச்சு பணத்தை எல்லாம் அழகா போட்டு பேலன்ஸ் பண்ணிடுற. இத வந்து பார்த்துட்டு இருக்காரு குரு. அப்புறம் இவன் தான் கெட்டிக்காரன் சொல்லி, நீ வந்து இவ்வளவு முயற்சி பண்ணி நீ பண்ணியே, இந்த முயற்சி நீ என்ன பண்ணணும், பெருமாளை பாக்கத்துல கொஞ்சம் டைவர்ட் பண்ணேன், அப்ப உனக்கு நீ இன்னும் மேலே ஏறுவ, யூ வில் ஸ்கேல் கிரேட்டர் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்றாராம். சரி, நான் அப்போலயே என்ன பண்ற வந்து பார்த்து தத்தாத்திரேயர் மந்திரம் உனக்கு சொல்லி தரேன், நீ எனக்கு மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லவே, அப்போல இருந்து இவர் வந்து அவருக்கு ஏகநாதர் என்ன பண்றதா, தன்னோட குரு மந்திரம் தத்தாத்திரேயர் 2 பேருமா வந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறதாம். பண்ண அவருக்கு என்ன தோணுதுனாக்கா, தத்தாத்திரேயர், தன் குருநாதர், பண்டரிநாதர் 3 பேரும் வேற இல்ல, 3 பேரும் ஒன்னே அப்படின்னு தோண ஆரம்பிச்சதான். இது தோண ஆரம்பிச்சப்போ ஒரு நாள் என்னாச்சு, இவரோட அசிரியரையோ சொப்பனத்திலயோ வந்து ஞானதேவர் வந்து என்னோட சமாதி இருக்கு பாரு ஆலந்திங்கிற ஊர்ல, அது பக்கத்துல இருக்கிற மரம் வந்து வேர் நிறைய விட்டு உள்ள நல்லா போக ஆரம்பிச்சுடுத்து, அந்த வேர் வந்து எனக்கு குத்துறது, எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு இதுலயே விமோசனம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே, உடனே போறாராம் இவர். அவர் எங்க சமாதி அவர் அங்க வெட்டி பார்த்தா அங்க நோண்டினா அங்க தெரியுது, வேர் வந்து அவர் சமாதி மேல வந்து சுத்தி மாதிரி அவர் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு, அவர் எங்க புதைச்சாலும் அங்க. அப்புறம் அழகா அதெல்லாம் வெட்டி விட்டு சரி பண்ணிட்டு வராராம். இது ஒரு ஆச்சரியமான மிராக்கிள் இவர் கதையில அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் என்னாச்சா, இவர் வந்து தத்தாத்திரேயர் வந்து இவருக்கு வந்து ஆசிரியரை வந்து இவர் சொப்பனத்துல வந்து, நீ வந்து மகாராஷ்டிரால வந்து அவளுக்கு ஜாஸ்தி வந்து ராமாயணம் பத்தி பாகவதம் பத்தி தெரியாம இருக்கா மனுஷா, பக்தியை வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய வளரணும், அந்த பொறுப்பை நான் உனக்கு தரேன், நீ எப்படியான்னு என்ன பண்ண பக்தியை பரப்புறதுக்கு நிறைய இந்த பஜனை பாட்டு அதெல்லாம் பண்றதை காட்டணும், ராமாயணம் ஸ்ரீமத் பகவத்தை நீ வந்து மகாராஷ்டிரால எழுதி எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பி, அப்ப இன்னும் கொஞ்சம் மனுஷாவுக்கு ஈடுபாடு வரும் பக்தியில அப்படின்னு சொல்றாராம். சரி எழுத ஆரம்பிக்கிறாராம். முதல்ல ராமாயணம் எழுதுறேன். எழுதுறதே என்ன எழுதுறது, அங்க இப்ப எல்லாருக்குமே ஒரு எனிமீஸ்ல வருவா இல்லையா, மகாத்மா காந்திக்கு எனிமி, எவ்வளவு பெரிய வாழ்க்கை, கம்பருக்கு எல்லாமே எனிமி வச்ச அந்த ஸ்ரீரங்கத்துல வர எழுதறிச்சா கம்பா ராமாயணத்துல, அந்த மாதிரி இவருக்கெல்லாம் வரமாட்டானா, அதே மாதிரி இதெல்லாம் எதுக்குன்னாக்கா பெருமாள் தன்னோட லீலையை காட்டுற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா, இவரோட இம்பார்ட்டன்ஸ் இன்னும் காட்டுவா இந்த மாதிரி பண்ணி, அதுக்கு 4 பேர் கிரியேட் பண்ணுவா இவருக்கு அகேன்ஸ்டா பேசுறதுக்கு. அந்த மாதிரி இவருக்கு என்ன அப்படி இப்படின்னு சொல்லவே அரங்கேற்றம் ரொம்ப நல்லா எடுத்து போட்டிருக்கு. எல்லாரும் அப்புறம் மூக்கு மேல விரல வச்சாலாம் அந்த இவர் எழுதுன அந்த ராமாயணத்தை பத்தி, கம்பராமாயணில ராமாயணத்தை இவர் எழுதியிருக்க. இதெல்லாம் கேட்கறச்ச என்ன எடுத்தா, மேல வைகுண்டத்துல கிருஷ்ணனுக்கே வந்து நாராயணனுக்கே நம்ம நேரம் உட்காந்து கேட்கணும், ராமாயணத்தை இவர் எழுதியிருக்க, எழுதுறது எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிப்பார் இல்லையா, சோ அதை நம்ம கேட்கணுமே, வைகுண்டத்திலேயே கேட்கலாம், நேரம் உட்காந்து கேட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்றதான். அதுக்கு என்ன பண்றாரா, அந்த மாதிரி இறங்கி வந்துட்டு சின்ன பையன் மாதிரி வந்துட்டு, கண்டியான்னு என் பேரு, நான் வந்து எனக்கு வந்து எதுவுமே வேண்டாம், நான் சாப்பாடு ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு அம்மா அப்பா கிடையாது, நான் ஒரு அனாதை, உங்க வீட்டுல உனக்கு எல்லா வேலையும் பண்ணி தரேன், என்ன வேலைக்காரனை ஏத்துக்கோ அப்படிங்கிறாராம்.
சரி அப்படின்ட்டு அவத்துல வேலைக்காரனை ஏத்துக்கிறாரு. இப்ப எப்பவுமே அவருக்கு வேண்டிய ஏகநாதருக்கு வேண்டிய எல்லா வேலையும் பண்ணி கொடுப்பாராம். அப்புறம் சாயங்காலம் இந்த மாதிரி உபன்யாசம் பண்ணுவார் இல்லையா, எல்லாரும் ராமாயணம் சொல்லுவார் இல்லையா, அந்த தொடச்சி மெழுகி கோலம் போட்டு அவருக்கு சின்ன ஒரு ஆசனம் அமைச்சு வச்சு அங்க ராமர் படத்தை வச்சு அங்க சின்ன விளக்கேத்தி வச்சு அந்த படத்துக்கு பூ போட்டு எல்லா வேலையும் அவ்வளவு அழகா பண்ணுவாள். வரவாள்லாம் இந்த குழந்தை மூஞ்சில என்ன ஒரு கலை அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. அப்ப வந்து வந்து ரொம்ப இவருக்கு பாவம் சந்தோஷப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதுல நடுவுல என்ன ஆயிடுறது, துவாரகால ருக்மிணி தேவி வந்து அங்க ஒரு மதன்னு ஒரு பக்தர் இருந்தாராம். அவரோட கனவுல வந்து எங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி போனார் பண்டரிபுரத்துக்கு வரவே மாட்டேங்கிறார், நீ கொஞ்சம் போய் அவரை கூட்டின்னு வரியா. என்ன ஆச்சுன்னா, நாங்க வந்து ஏகநாதன் ஒருத்தர் வீட்டுல வந்து கண்டியாங்கிற வேலைக்கார மாதிரி அங்க உட்காந்துருக்காரு. ரொம்ப நாள் ஆச்சு, அவர் வர வேண்டாமா, போனா அங்கேயே உட்காந்துட்டா எப்படி, நீ போய் கூட்டின்னு வா அப்படின்னு அனுப்புறாராம். சரிட்டு அவர் வர்றார். இவர் உள்ள நுழையாச்சு, இந்த வேலைக்கார பிள்ளை இல்ல என்ன பண்ற, 2 கை தோல்ல தண்ணி எடுத்துட்டு வர அந்த நதிக்கு போயிட்டு இருக்கானோ. நதிக்கு போயிட்டு அந்த குழந்தை பார்த்தே எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னமா இருக்குன்றது. அப்படி உள்ள வந்தப்பறம் பேசிட்டே இருக்கச்ச வந்து ஏதோ பேசிட்டு இருக்க, அப்படியே 2 பேரும் இயக்குனரோட பேசிட்டு இருக்கு. இந்த பிள்ளை தண்ணி எடுத்துன்னு வரான், உள்ள போறான் பெருமாள் ரூம்குள்ள. அப்போ வந்து இவர் திடீர்னு வந்து மயங்கி விழுந்துடுறான் அந்த பெரியவர். இவர் வந்து கண்டியா இங்க வா, இவர் மயங்கி விழுந்துட்டார் பாரு, தண்ணி கொண்டு வாங்க. அந்த பிள்ளை அவன் தண்ணி கொடுக்க, தண்ணி தெளிக்கச்சு அந்த பிள்ளை பூஜை ரூம்குள்ள போயிடுது சின்ன பிள்ளை. இவர் முழிச்சுன்னு என்ன சொல்ற ஏகநாத கிட்டக்க, இந்த மாதிரி நீ என்ன கண்டியா சின்ன பையன் நினைச்சுட்டு இருக்கியா, அவன் தான் வந்து கிருஷ்ணன், நீ உன் வாயால கேட்கணும்னு ஆசைப்பட்டு வந்து உனக்கு இவ்வளவு வருஷமா கூட இருந்திருக்கான். இது வந்து 12 வருஷம் நடந்திருக்கான். ஒண்ணு இல்ல 2 இல்ல, அவருக்கு ஏகநாதருக்கு கண்லே ஜலம். நம்ம வீட்டுல வந்து வேலை பண்ணிருக்கானா, நம்ம அவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கோமா, நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேனே, ஐயோ என்கிட்ட வந்து கை மடக்கி இப்படி இருந்து கை குனிஞ்சு எனக்கு பவ்யமா இருந்து எவ்வளவு பண்ணிருக்கான், நான் வந்து பாவி இல்லையா அவங்ககிட்ட வேலை வாங்கிட்டு இருக்கேன்னு அப்படி எல்லாம் யோசிச்சு உள்ள போனானக்கு அங்க பாண்டுரங்கனா காட்சி அளிக்கிறான். நான் பெருமாள் அந்த சின்ன பிள்ளை இல்ல. இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் சொல்லுவா. இன்னொரு கதை என்ன சொல்லுவான்னா, அவர் திதி பண்றச்ச ஏகநாதரோட வீட்டுல வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கச்ச நல்ல ஒரு வாசனை வரும்ல தளிகை பண்றச்ச. அப்ப பின்னால தோட்டத்துல வேலை பண்ணிட்டு இருப்பாளே அந்த சேரி கூட்டம், கொஞ்சம் கொஞ்சம் சமூகத்தை கொஞ்சம் பின்பற்றவா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவளுக்கு வாசனை வர அப்பா என்னமா மணக்கிறது சாப்பாடு அப்படின்னு அந்த கிளீன் பண்றவாள்லாம் பேசிட்டு இருக்காளாம் தோட்டத்துல பின்னால் எல்லாம். அதை இவர் கேட்டுட்டு, இவ்வளவு வந்து நம்ம என்னதான் பண்ணா என்ன, யாரு வந்து ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுறாளோ அவளுக்கு கொடுத்தாதான் அந்த புண்ணியம் மேல போகுங்கிற எண்ணத்துல இவர் தான் சின்ன வயசுல அந்த எண்ணம் உண்டு. யாரும் கஷ்டப்படக்கூடாது, பிச்சைக்காரா கஷ்டப்பட்டா கொடுத்துருவா, கேட்டா உடனே கொடுத்துரு, அந்த மாதிரி எண்ணம் இருக்குமே. சாப்பாடெல்லாம் அவர் போட்டு விடுறாராம், நீங்க வாங்க சாப்பிடுங்கன்னு. சாதாரணமா இவன் என்ன பண்ணுவோம், ஒருத்தருக்குமே பார்க்க விடாம பண்ணி சமைச்சு வைப்போம் இல்லையா, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்றது ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட பண்ணுவோம் இல்லையா. இவர் அதை போடவே வாசல திண்ணையில உட்காந்துக்க பிராமணாலாம் இவரை ஒதுக்கி வச்சிருந்தா, இவர் வந்து இந்த மாதிரி அனாச்சாரமா ஒரு காரியம் பண்ணியிருக்காரே, பண்ணக்கூடாதே அப்படிதான் சொல்லவே எல்லாம் ரொம்ப திட்டுறா போட்டுக்கு இவரை. அப்போ அந்த கண்டியாங்கிற பையன் வந்து சொல்றதா, கவலைப்படாதே, நீ வந்து இலை போடு, பிரம்மா விஷ்ணு அந்த சிவனு விஷ்ணு பித்ரு 3 பேர் வந்து சாப்பிட வருவா, அதித்தியா நான் உக்காண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லவே போடுறாளாம். இவளுக்கு தெரியறது மத்த பிராமணனுக்கா சாப்பாட்டுல வந்து சாப்பாடு குறையறதுதான் தெரியாது, யாரும் உட்காந்து சாப்பிடுற நிழல் தான் தெரியாது, யாரும் தெரியலையாம். அப்பதான் இவ வந்து இவரை நம்புறா. இவர் வந்து ரியலி இவருக்கு மிராக்கிள் பவர் நிறைய இருக்கு, இவர் வந்து உண்மையிலேயே பக்த பகவான் அனுகிரகம் இருக்குன்ட்டு அவளை நம்புறா. அப்பதான் அப்படி ஆனா கூட சில ஒரு கோஷ்டி திருப்பி வந்து அவர் கங்கையில தீர்த்தம் அடையினாதான் வந்து நம்ம உள்ள ஏத்துக்க முடியும், நிறைய தப்பு காரியங்கள் பண்ணிட்டு அப்படிங்கிறது. சரி அதுக்கு என்ன நான் பண்றேன்ட்டு போறாராம் குளிக்கிறதுக்கு. குளிக்க போச்சா அங்க வந்து ஒரு லெப்ரசி ஆள் ஒண்ணு நின்றுட்டு இருக்கான் போட்டுருக்கு. அவன் வந்து இவெல்லாம் சேர்ந்து போயிட்டு இருக்கு. அந்த கோஷ்டி முதல்ல போது, பின்னால ஏகநாதர் போயிட்டு இருக்க. அவ கேக்குற, யாரு நீ எங்க? அதுக்கு நான் வந்து பண்டரிபுரம் யாரும் ஏகநாதர் ஒருத்தர் இருக்காராமே அப்படிங்கிற. ஆமா இருக்காரு, என்ன அவருக்குனாக்க என்னோட குரு, நான் எங்க தூரக்கு ஒரு ஊர்ல இருந்து வரேன், என்னோட குரு எங்கிட்ட என்ன சொன்னாருனாக்க, அந்த பண்டரிபுரத்துலன்னு ஒரு ரொம்ப பக்தர் ஒருத்தர் இருக்கார், ரொம்ப வந்து உள்ளத்துல ரொம்ப தூய்மையானவர் அவர் கையில ஒரு பொட்டு, நீ தீர்த்தம் வாங்கிக்கோ, அவரோட ஆலிங்கனம் பண்ணாக்க உன் தொழில்நோய் எல்லாம் பறந்து போயிடும், இதை விட்டா வேற மருந்தே கிடையாது அப்படின்னு சொல்லவே நான் வந்திருக்கேன், அவர் நான் பார்க்கணுங்கிறவே. இவெல்லாம் ஒரே ஆச்சரியம், எங்கேயோ ஒரு ஊர்ல யாரும் இவரை பத்தி சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பா ஹி சம்திங் கிரேட் அப்படியே ஆச்சரியமா நிக்கிறச்ச வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஏகநாதர், என்னப்பா என்ன வேணுங்கவே, அவர்கிட்ட இதையே அவன் சொல்றான். அவர் தன் கையில இருந்த தீர்த்தத்தை கொஞ்சம் கொடுத்துட்டு அவர் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். உடனே அவர் தொழில்நோய் எல்லாம் கிளீன், ரெப்ரஸ் எல்லாம் மாயமா மறைஞ்சு போயிட்டதான் அவர் நன்னா ஆயிடுறாராம். இந்த ஆச்சரியத்தை எல்லாரும் பாக்குறா. அவருக்கு அகேன்ஸ்டா யார் யார் பேசினாலும் எல்லாம் பார்த்து வாயப்படாதுன்னு பார்த்துட்டு இருக்கா. இவர் சொல்ற, நீங்க எல்லாம் சொன்னதை காத்து நான் பண்ணிட்டு வரேன், உங்களுக்கும் குறை வைக்கலன்ட்டு போய் கங்கையில ஸ்நானம் மட்டும் வந்துடுறாரு. இது அவரோட கதை. இந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அவர் ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதினார் அப்படின்ட்டு ஒரு
கதையில சொல்லுவா. 2 எழுதி பிரபலப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கடையில அவர் பெரிய அவரோட ஃபேமஸ் பஜன் ஒண்ணு இருக்கும். மாசா மாசாரி பண்டரி நீ எனக்கு எல்லாம் நீதான். அதெல்லாம் அவர் சொல்லுவார். அம்மா நீதான், அப்பா நீதான், சகா எல்லாமே நீதான் அப்படின்ட்டு எனக்கு வந்து யாரு சரணம் வேண்டாம், ஜனார்தன சரணம் ஒண்ணுதான் எனக்கு வேணும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். அந்த பாட்டை முடிப்பார். ரொம்ப ஃபேமஸ் பஜன் அவரோடது. நல்லா இருக்கும் அந்த பாட்டு கேட்கறதுக்கு. ஐ மீன் ஒரு ஒரு பாட்டுமே விட்டலோட பஜனை எல்லாமே நல்லா இருக்கும், இல்லைன்னு சொல்லல. இப்ப நம்ம ஏக்நாதரை பத்தி பேசுறதுனால இந்த பஜனை நான் சொன்னேன். ஆமா, கரெக்ட். ரொம்ப அழகா சொன்னேன். அதாவது நீங்க வந்து அவர் வந்து பெருமாள் வந்து ஒரு சேவகனா அவர்கிட்ட வந்து வேலை பண்ணியிருந்தார் போது பாரதியார் பாட்டு தான் ஞாபகம் வருது. பக்தர்கள் கிட்ட ஆஹ் வரும்போது நண்பனாய் உம் மந்திரியாய் நல்ல ஆசிரியனாய் ஆஹ் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் எங்கிருந்தோ ஆமா. வந்தான் இடைச்சாதி நான் என்றான் அப்படிம்பார். உம் அந்த கரெக்ட். மாதிரி பெருமாள் வந்து பக்தர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இறங்கி வந்து ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதுன்னு ஆழ்வார் பாடுற ஆஹ் மாதிரி எந்த ஆமா. அளவுக்கு இறங்கி வந்து அவர் வந்து நமக்கு அனுகிரகம் பண்றாருன்னு இந்த கதையெல்லாம் கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்மள அறியாம வந்து அந்த பக்தி பாவம் நம்மும் பண்ணணும். அப்பதான் நம்ம கிட்ட பெருமாள் கிட்ட போக முடியுங்கிற ஒரு ஆமா. ஒரு என்ன சொல்றது ஒரு ஆசையை தூண்டி விடுறதுன்னு கூட இட் ஆமா. கிண்டில்ஸ் அவர் இதுன்னு கூட சொல்லலாம். கரெக்ட். கரெக்ட். அதுக்கெல்லாம் தான் தாட்ஸ் இந்த அண்ட் மாதிரி ஐடியாஸ். கதைகள்லாம் வந்து இதெல்லாம் கலியுகத்துல நடந்த கதைகள் தானே, உம் நடந்த சரித்திரங்கள். பாருங்களேன், 14 15 செஞ்சுரி நடந்தது. நிறைய மிராக்கள் பாருங்களேன். ஒண்ணு அந்த ஞானதேவ சமாதியில நடந்தது, அப்புறம் அதித்தி வந்து சாப்பிட்டது, தொழில்நோய் ஆளு வந்து அவங்க எல்லாம் சரியா போனது, கண்ணனே வாத்துக்கு வந்தது, வேலை பண்ண வந்தது. இதை நம்மள ஆச்சரியப்பட வைக்கிறது இல்லையா? அந்த பண்டரிப்பூர் போனோம், எவ்வளவு தூரம் போனாலும் அழுக்க மாட்டேங்க. நான் 4 தரம் போயிருக்கேன். ஆனாலும் வந்தா கண்டிப்பா வருஷா வருஷம் ஒரு தரம் போகணும்னே தோணும், அந்த பக்திக்கோசரமே. பக்தர்களோட வாழ்க்கையில அவன் வந்து என்னென்னமெல்லாம் வந்து லீலைகள் பண்றான் அப்படிங்கிறது வந்து கேட்க உம் கேட்க ஆனந்தமாவும் இருக்கு. நம்ம வந்து ஆமா. அடுத்த தொடர்ல இன்னொரு ஒரு ம், கண்டிப்பா. பக்தரோட சரித்திரத்தோட மீண்டும் நேர்களை சந்திப்போம். அபூர்வமான ஒரு பக்தரோட சரித்திரத்தோட அடுத்த வாரம் சந்திக்கலாம் திருப்பி. ஓ எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரம்.